செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே என்ற புரட்சிக்கும் விட வரிகளிலும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் 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 தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னானே அதே கவியனுடைய வரிகளிலே வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஒரு உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குரு கவிழ்ந்து வீரம் செறுகின்ற தமிழெங்கள் உயிர் மூச்சாம் என்று தமிழ் தாயின் பெயரால் உங்களை எல்லாம் நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்விஎஸ் குழுமம் நடத்தி கொண்டிருக்கிற மரம் நடு விழாவிலே கலந்து கொண்டு தன்னுடைய வருகையால் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆர்விஎஸ் கல்வி குழுமுடைய தலைவர் கொங்கு நாடு பெற்றெடுத்த கோமகன், கொங்கு நாட்டுடைய கல்வி தந்தை, மரங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சி இயற்கையை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய உத்தமராக இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற புகழுக்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற எங்களுடைய ஐயா விஜயஸ்ரீ டாக்டர் கே வி குப்புசாமி அவர்களே, முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று சொல்லுவான் திருவள்ளுவர் பெருமகன். நவில்தோறும் நூலயம் போல பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று மீண்டும் வள்ளுவர் பெருமகன் வலியுறுத்தி சொல்லுகின்றான். நல்ல நூல்களை படிக்க படிக்க அந்த நூல்கள் எப்படி இன்பம் தருமோ அதுபோல நல்ல மனிதர்களோடு பழக பழக அந்த நட்பு விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறான். அப்படி ஆழ்ந்த நீடித்த நட்புக்கு சொந்தக்காரராக இன்றைய விழாவினுடைய கதாநாயகனாக இங்கே வந்து மரம் நடு விழாவை துவக்கி வைத்திருக்கின்ற ஆனமலை டைகர் ரிசர்வுடைய கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அன்புக்குரிய தோழர் ராமசுப்ரமணியன் ஐயப்பஸ் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபீல்ட் டைரக்டர் பிரபாகரன் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜெயராஜ் அவர்களே, டெப்டி டைரக்டர் பிரபாகரன் அவர்களே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் விஜயகுமார் அவர்களே, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் ஜெயச்சந்திரன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, நம்முடைய நிறுவனத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீவத்சன் அவர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்த பெருமைக்குரிய இந்த நிறுவனத்துடைய பல்வேறு இந்த பணியாற்றக்கூடிய அன்புக்கு மரியாதைக்கும் உரிய நண்பர்களே, அன்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை வேளையில் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்ன இந்த விழாவில் ஒரு சிறப்பு என்று கேட்டால், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாள் நம்முடைய ஆர்விஎஸ் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நான் கருதுகிறேன். ஐயா அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கே இருக்கிற நிலத்தை பற்றியோ, இங்கே இருக்கிற கல்வி குழுமங்களை பற்றியோ, இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்களை பற்றியோ அல்லது மற்ற இடங்களிலே இருக்கிற அந்த தோட்டங்களை பற்றியோ மாணவ செல்வங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 3500 ஏக்கர் என்று சொன்னால் 3500 ஏக்கரும் ஒரு இன்ச்சு கூட வெற்று நிலமாக இல்லாமல் அத்தனை நிலங்களில் அத்தனை ஏக்கராகளில் மரங்களை நட்ட மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும் போது அங்கே இருக்கிற தோட்டக்காரர்களை நான் சந்திப்பேன். அவர்கள் சொல்லுவார்கள், அவரோடு நீண்ட நெடிய பயணம் செய்த தோட்டக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அன்றைக்கு ஐயாவோடு இருந்து வேலை செய்தோம். எப்படி என்று கேட்டேன். ஐயா வந்தால் ஒரு கட்டளை கொண்டு வருவார், இங்கே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பார், படுத்துக் கொள்வார். நாங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருப்போம். எங்களுக்கு கொண்டு வருகிற உணவை அவர் சாப்பிடுவார். வந்த வேலை முடியும் வரை இந்த இடத்தை விட்டு அகரமாட்டார். அங்கேயே இருந்து இத்தனை மரங்களை நட்டார் என்று சொல்லி பெருமையோடு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொன்னால் அவருடைய கடினமான உழைப்பு, இதை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அந்த தீவிரமான எண்ணம். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன் படைத்ததனால் நான் இறைவன் என்று இறைவனுக்கு ஒப்பாக சொன்ன ஒரே ஒரு கவிஞன் கண்ணதாசன் மட்டும்தான் உலகத்தில். படைத்ததனால் நான் இறைவன் என்று சொன்னான், நான் உருவாக்கியவர் அதனால் நான் இறைவன் என்று சொன்னான். அப்படி இத்தனை நிலங்களை, தோட்டங்களை, இத்தனை மரங்களை உருவாக்கியவர் அவர் இறைவனுக்கு சமமானார் என்பதை இந்த இடத்தில் நான் பணிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது சாதாரணமான சாதனை அல்ல.
கிட்டத்தட்ட 5 லட்சம் மரங்கள் என்று சொன்னால் 5 லட்சம் மரங்கள் நடுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்து உண்மையிலே சொல்லப்பட்ட நம்முடைய ராமசுவரன் அவர்கள் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீங்கள் திருச்செந்தூருக்கு வர வேண்டும், வந்து அங்கே இருக்கிற இடத்தை பார்க்க வேண்டும், தென்காசிக்கு வர வேண்டும், தஞ்சாவூருக்கு வர வேண்டும், வந்து இவற்றையெல்லாம் எப்படி உருவாக்கலாம் செல்லும் போது ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு என்று சொல்லும் போது நிச்சயமா நான் சொல்கிறேன் வியத்தகு எண்ணம் தான் மேலிடும். ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதன் எப்படி இது உருவாக்கினான் முடியாது. ஆனால் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய கடுமையான தீவிரமான முயற்சியால் அந்த இடங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே மரங்களை நட்டு இன்றைக்கு இந்த கிரீன் கவர், இன்றைக்கு உலகத்திற்கு தேவைப்படுகிற கிரீன் கவர், நம்முடைய நண்பர் சொல்லி சென்றார் அல்லவா, இன்றைக்கு தேவைப்படுகிற கிரீன் கவர் அதை கொடுத்திருக்கிற நம்முடைய ஐயா அவர்களுக்கு நாம் மீண்டும் ஒருமுறை வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் மழை பெய்யும். முன்னாள் பேசிய நண்பர் சொன்னார், இந்த உலகம் எதனால் பாதிக்கப்பட போகிறது, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்ற ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா. நாமே நம்மை அழித்துக் கொள்கிற ஒரு நிலை உருவாக்க கூடாது, நாமே நல்லை அழித்துக் கொள்கிறோம் என்று சொல்ல என்ன காரணம்? இந்த மரம் நடுவது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றியதல்ல. இந்த மரத்தை தெய்வமாக பாவிக்கின்ற ஒரு வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. நான் பேசாமல் தான் இருந்தேன். நம்முடைய நண்பர் தான் அவர் சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்தை சொல்லுகிறார். தலைவன் தலைவி சந்திப்பதற்காக வருகிறார். தலைவி ஒரே வீட்டிலே ஒரே பெண், அவளுக்கு யாரும் உடன்பிறப்பு எதுவும் கிடையாது. தலைவி சந்திப்பதற்காக வருகிறான். தலைவியுடைய கைகளை பற்ற முனைகிறான். முனையும் தலைவி சொல்லுகிறாள், இந்த இடத்தில் என்னுடைய கைகளை பற்றாதீர்கள், நான் ஒரே ஒரு பெண் தான் என்று சொல்லுகிறாள். இல்லை, உன்னுடைய சகோதரி யாருமே இல்லையா? இல்லை என்று கேட்டபோது, என்னுடைய சகோதரி இங்கே இருக்கிறாள், அவளுடைய முன்னிலையில் என்னுடைய கைகளை பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். உனக்குத்தான் வீட்டில் ஒரே பெண் ஆகிட்டு என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறாள், நான் வீட்டிலே என்னுடைய தாய்க்கு பிறந்தது ஒரே பெண் தான், ஆனால் எனக்கு ஒரு சகோதரி அல்ல சகோதரன் வேண்டும் என்று சில பெற்றோர்கள் கேட்டு விளையாடுவதற்கு நான் கேட்டேன். ஆனால் விதிவசத்தால் அப்படி குழந்தை பிறக்கவில்லை. பிறகு நான் என்னுடைய தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது புன்னை மரத்துடைய காய்களை வைத்து கிச்சி கிச்சி தாம்பாளம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த வரைக்கும் விளையாடி கொண்டு, கொரோனா வரைக்கும் விளையாடினார்கள் இந்த கிளை, அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது புன்னை மரத்துடைய விதை அந்த மணலிலே சிக்கி அது மழை பெய்து அது செடியாக முளைத்தது. என் தாய் சொன்னார், உனக்கு தங்கை இல்லை என்ற குறை வேண்டாம், இந்த செடியுடைய தங்கையாக நீ பாவித்து வா என்று சொன்னார். நான் அதற்கு நீர் ஊற்றி, ஏன் நெய்யூற்றி, பால் ஊற்றி, என் கண்ணீரையே ஊற்றி வளர்த்திருக்கிறேன். அது இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. வளர்ந்து நிற்கிற அந்த மரத்தை நான் சகோதரியாக பாவிக்கிறேன். அந்த சகோதரியுடைய கைகளுக்கு முன்னால், கண்களுக்கு முன்னால் என்னுடைய கைகளை பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று நற்றினையிலே வருகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மொழி எழுதி சென்றான். ஒரு மரத்தை ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒருவராக பாவிக்கிறது. விளையாடு ஆயப்படு வெண்மணல் அழுத்தி மரந்தரம் துறந்த கால்முளையாகி ஐநை பெய்து தீம்பால் பெய்து இனிதி வளர்த்தது நும்மினும் சிறந்தது ருப்பையாகும் என்று அன்னை கூறினல் புண்ணையது நலனை அம்ம விருந்தின் பாணர் விளைவிசை கடுப்ப பலம்படி வாங்கோடு நம் இலங்கை துறைகளுக்கு நீ நல்கின் இறைபட நீழல் பெருவுமார் உளவே என்பது நச்சினை பாடல். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற யாருமே சங்க இலக்கியங்களை படிப்பதில்லை. சங்க இலக்கியங்களை ஒரு முறை படித்தாலே போதும். இது போன்ற இயற்கையை பராமரிக்க வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும். அவற்றையெல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலோ அல்லது இங்கே கல்லூரி சொல்லிக் கொள்வதற்கு கேட்பதற்கு ஆள் இல்லை. அவற்றையெல்லாம் சொல்லி சென்றவன் தமிழன். இந்த மரங்களை எல்லாம் நடுவதன் மூலமாக நம்முடைய ஐயாவுக்கு என்ன வந்தது? அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிறார். 2004ஆம் ஆண்டு கென்யா நாட்டிலே 30 மில்லியன் மரங்களை நட்டதற்காக, 3 கோடி மரங்களை நட்டதற்காக வாங்கரி மத்தா என்ற பெண்மணிக்கு அன்றைக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. மரங்களை நட்டதால் நோபல் பரிசு பெற்ற the first African lady to receive a Nobel Prize, Peace Prize. ஏன் தெரியுமா? மரங்கள் இருந்தால் அங்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறையும். ஆகவே சமுதாயத்தை அமைதியை பேணுவதற்கு மரங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு 2004ஆம் ஆண்டு நோபல் கமிட்டி வாங்கரி மத்தாய்க்கு பீஸ் பிரைஸ் அது கொடுத்தது. நம்முடைய ஐயாவுடைய ஒரு அர்ப்பணிப்பு, உழைப்பு. நான் சொல்லுகிறேன், வாங்கரி மத்தாயுடைய உழைப்புக்கு சற்றும் சளைத்ததல்ல. வாங்கரி மத்தாய் was assisted by an army of persons. கென்யா நாடு முழுவதும் 10,000 பேர் மரங்களை நட்டார்கள். லட்சக்கணக்கான பேர் உதவி கிடைத்தது. ஆனால் இங்கே அவர் மட்டும் தனியாக, எந்த உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக இந்த சுமையெல்லாம் தன்னுடைய தோள்களை ஏற்றிக்கொண்டு
இந்த பணியை தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டு இதை மிகப்பெரிய ஒரு இயற்கை களமாக உருவாக்க வேண்டும் என்ற தீவிரமான முனைப்பிலே அவர் செயலாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே வருங்கால தலைமுறையினர் அவருக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சொன்னார், இப்படி இன்று கொண்டு இருக்கிறோமே, நாம் இறந்த பிறகு நமக்கு என்ன, நம்மை பற்றி யார் பேசுவார்கள்? யார் பேசுவார்கள்? நாம் இறந்த பிறகு நாம் வளர்த்த மரம், அசோக சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கலிங்க போரிலே மிகப்பெரிய வெற்றி வீரன் சாம்ராட் அசோகன். வீரத்திலே இந்திய தேசத்திலே இதுவரை அவனுக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த அசோகனை படிக்கும் போது அவர் பெற்ற கலிங்க போரால் அவர் நினைக்கவில்லை. அவர் சாலையின் இரு புறங்களும் மரங்களை நட்டார் என்பதால் தான் இன்றைக்கு அசோகன் வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெயிலிலே, கடும் வெயிலிலே சுட்டெரிக்கும் சூரியனுக்கு கீழே நம்ம இருக்கும் போது ஒரு வந்து சொல்லுகிறார், ஆகா மரம் இருக்கிறது என்று சொல்லும் போது இந்த மரத்தை நட்டவர் யார் நினைப்போம் அல்லவா? ஆகவே நமக்கு பின்னாலும் நம்முடைய பெயரை சொல்வதற்கு மரங்கள் தான். ஆகவே மரங்கள், இந்த மரங்கள் மூலமாக இன்றைக்கு என்றென்றைக்கும் ஐயா அவர்கள் இந்த பூமி பந்தில் இருந்து கொண்டேதான் இருப்பார். ஏனென்று சொன்னால் இது மிகப்பெரிய புண்ணிய காரியம். இது தலைமுறையினருக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரியது. அவர் கல்வியிலும் சரி, இயற்கையிலும் சரி, அவரை அடித்துக் கொள்வதற்கு யாருமே கிடையாது. தன்னந்தனியாளாக நின்று மிகப்பெரிய சாதனைகளை பெற்றவருக்கு இன்றைக்கு ஒரு விருது கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அரசாங்கத்திடம் சொல்லி நம்முடைய ராமசுப்ரமணியம் அவர்கள் இன்னும் பெரிய விருதுகளுக்கு அவர் சிபார் செய்ய வேண்டும் என்றும் அதை அவர் கையாலேயே கொடுப்பதற்கு இறைவன் கட்டளை இட்டிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோர் இறந்து பசியராத இருந்த வெற்றலை கண்டலம் பதைத்தேன், ஈடிய பிணியால் வருந்துகின்ற ஒரு நேருற கண்டலம் துடித்தேன், ஈடின் மானியரா ஏழைகளா நெஞ்சிழைத்தவதவை கண்ட இழைத்தேன் என்று சொல்லி பாடியவன் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடுகின்ற பயிரை பார்த்து வாடிய ஒரு உலகத்திலே இருக்கிற தலைமகனாக விளங்குவர் வள்ளல் பெருமகன். அந்த வள்ளல் பெருமகனை போல இன்றைக்கு வாழுகின்ற வள்ளலாக இன்றைக்கு அமர்ந்திருப்போர்தான் ஐயா அவர்கள். அவர் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை 1600 கிலோமீட்டர் இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஆர்கிட் என்கிற ஒரு பூ இருக்கிறது. அந்த பூ வெரி ரேர் ஃப்ளவர் ஆர்கிட். அதை போல மிக அபூர்வமான மனிதர் ஐயா அவர்கள். கொடைக்கானல் மலையில 12 நாளுக்கு ஒரு முறை வளருமே குறிஞ்சிப்பூ, அதை போல அதிசயமான மனிதர். அவருடன் கூட இருப்பதற்கும் அவருடன் சேவை செய்வதற்கும் ஆண்டவனுடைய கட்டளை ஏற்று நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழா சிறப்பதற்காக நீண்ட முயற்சிகள் எடுத்துக்கொண்ட நம்முடைய கல்விக் குழுமத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கு இருக்கிற எல்லோருமே வாழ்க்கையிலே ஒரு மரத்தையாவது நிச்சயமாக நாம் நட வேண்டும் என்ற முனைப்போடு இந்த விழா உங்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், நாமும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், நம்மால் முடிந்ததை இந்த பூமி பந்துக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வு விதைக்கப்படுகிற களமாக இந்த விழா இருக்க வேண்டும். நாளையே சென்று அவரவர் இல்லங்களிலே, ஊருக்கு சென்ற பிறகு உங்கள் இல்லங்களிலே ஏதாவது ஒரு மரத்தை ஏதாவது ஒரு இடத்திலே வைத்து அது நீரூற்றி பாருங்கள். அது வளர்ந்து வரும்போது நீங்கள் படுகிற அந்த இன்பம் இருக்கிறது அல்லவா, உங்கள் குழந்தை வளரும் போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, அதுக்கீடான இன்பம் அங்கே இருக்கும். அதான் அந்த மரம் என்பது. அடிக்கடி சொல்வார்கள், திருவண்ணாமலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய போது மரம் நடு விழாவுக்கு தலைமை விருதுக்காக சென்றேன். அப்ப சொன்னார்கள், மரமண்டைன்னு ஒரு வார்த்தையை தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறார்கள். எதுனா மரமண்டைனா? மரமண்டை என்று சொன்னால் என்ன, ஒன்றும் தெரியாத என்று அர்த்தமா? மரமண்டை என்று சொல்வதன் மூலமாக மரத்தை நீ இழிவுபடுத்துகிறாய். மரம் என்பது சுவாசிக்கக்கூடியது. மரம் என்பது நான் சொல்லுகிறேன் பேசக்கூடியது. என் வீட்டில் ஒருவர் வந்தார், மரத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு பாட்டனிஸ்ட். அவர் சொன்னார், நீங்கள் மரத்தை கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், அதோடு பேசுங்கள், நீர் ஊற்றுங்கள், நீங்கள் பேசுங்கள். உங்களோடு பேசக்கூடிய மிகப்பெரிய சக்தியை பெற்றிருக்கிற மரம். அதுக்கு வாய் இல்லையே தவிர ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்களை நாய்க்கு ஒப்பாக நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒன்றுதான் மரம். அதை கட்டி பிடித்துக் கொண்டு பேசுங்கள், இன்னும் அதிகமாக வளரும். நீங்கள் இல்லாத போது வளர்கிறதை விட நீங்கள் பார்க்கும்போது, ஐயா அவர்கள் அடிக்கடி சுற்றி வருகிறார். ஏன், எதற்காக? அலுவலகத்துக்கு மட்டுமே செல்லலாம் அல்லவா? வந்து பார்க்கும்போது அந்த மரங்கள் எல்லாம் ஐயாவை பார்க்கும். ஆகா வந்து விட்டார் என்று சொல்லி கைகூப்போம். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, இந்த மரங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பந்தத்தை பற்றி சொல்லுகிறேன். அதனால தான் தினம் காலையில ஒரு முறை வந்து பார்த்து விட்டு இங்கு செல்கிறார். இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களுக்கும் சென்று தான் வைத்து விட்டு அந்த மரத்தோடு பேசிவிட்டு வருகிறார். அவையெல்லாம் பேசக்கூடிய சக்தியை பெற்றிருப்பவை. ஆகவே பேசக்கூடிய சக்தியை பெற்றிருப்பவை நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற உறுப்பினர் மட்டுமல்ல,
அந்த மரங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்நாளிலே ஒரு மரத்தை நீங்கள் நடுங்கள். ஒரு மரத்தை நட்டாலே போதும், உங்களுக்கு நீங்கள் பெற்ற பயனை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வந்த திரு ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் இந்த கஜா புயலிலே அவர் செய்த சாதனை இருக்கிறது அல்லவா, இன்னும் 100 ஆண்டு காலம் பேசக்கூடியது. அன்றைக்கு செய்தித்தாளிலே வந்தது, கஜா புயலிலே அவர் செய்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்களாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு அவர் வந்ததற்கும் அவர் கூட வந்த சகாக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நாங்கள் மரத்தை நடுவோம். ஐயாவுடைய ஆலோசனைகளையும் ஐயாவுடைய அறிவுரையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் மரங்களை நட்டு இந்த பூமி பந்துக்கு எங்களால் இயன்றதை செய்வோம் என்ற நல்ல செய்தியோடு விடைபெறுகிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன். நீலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம், காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒழியாம், மாலை சுடலில் உள்ள மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழில் விந்தை எழுத தரமோ, சென்னல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதிரை கட்டி தயிரோட மிளகின் சாரும் நான் மதுரஞ்சை கிழங்கும் நாவில் எண்ணத்திடம் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உன் உடலை வளர்ப்பன தமிழா, எனினும் உன் உயிரை வளர்ப்பது தமிழே, உன் உணர்வை வளர்ப்பதும் தமிழே என்று தமிழ் தாயின் பொற்பாதங்களின் சிரம் சாய்த்து கரம் கூப்பி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir, for your valuable words. It was very inspiring. We would like to share a few words about our guest of honor on this special occasion. Our chief guest, Mr. S. Ramasubramanian sir, belongs to the 1998 batch of the Indian Forest Service. He began working closely with the Forest Department in Kodaikanal, and his primary charge is as the Field Director of Anamalai Tiger Reserve in Pollachi. Forest and Field Director, Anamalai Tiger Reserve, Coimbatore, to enlighten us with his speech. Respected and revered Chairman of the great RVS institution, Vijayasri Dr. K.V. Kuppusamy sir, and beloved senior officer Sri Pari sir, retired IG Police Department. Sir has been a great source of strength and support during my tenure as a conservator here. That time sir was IG here. A great orator. In fact, I feel a little bit ashamed to speak in English after his excellent Tamil. Thank you very much, sir, for the extraordinary speech. Respected Jayaraj, District Forest Officer, respected Thiru Prabhakaran sir, Field Director Bandipur Tiger Reserve, respected Prabhakaran, Deputy Director DGGI Coimbatore Zone, our colleagues Vijay Kumar, Assistant Conservator of Forest, Jayachandran, Forest Range Officer, who has taken all the pain in arranging this program wonderfully and ably assisted by K. Prabhakaran Forester and all the field staff of Forest Department, and my dear students, colleagues, dignitaries on the dais, off the dais, ladies and gentlemen, friends from media, very good morning to all of you. In fact, it is a great privilege and honor for me to be a part of this wonderful greening program. Under Tamil Nadu Biodiversity and Greening Project, we are having many components. Like this is one of the components, like greening urban spaces, urban and peri-urban areas. We are on a mission to plant more number of trees, especially after the recent events in both Delhi and other places. We saw a very hot and very disturbing summer recently. Now we realize the importance of trees in the urban spaces. Like we follow a very simple thumb rule, 3:30:300. So this is a formula now we have been following. What is meant by 3? 3 means at least anybody should see 3 good trees when he is from his home. Around his home he has to see minimum 3 trees. So that is our aim. Then 30. 30 means 30% of the canopy. Like if you are living in a gated community or if you are living in a colony, at least 30% of the area should be covered with the tree canopy. So that is our objective. Then 300. 300 means at least 300 square meter of green space should be in our home. Quality green space, not only green space, but also quality green space should be nearer to your home. So that is our objective. That is how we are going to tackle the menace of climate change. In fact, our forest department is not only a forest department, our name has been changed to Tamil Nadu Forest Department and Climate Change.
So not only in Tamil Nadu, even Government of India also, it is called as MOEF and climate change. So we are not only dealing with forest, wildlife and things like that, we are we are also dealing with the climate change as one of the important mission. In fact, the Tamil Nadu government, under the able leadership of our secretary and the PCCF and the Chief LA Warden, we have got an excellent wing called the Tamil Nadu Green Mission. So under Tamil Nadu Green Mission, we have got variety of programs. This is one of them. Greening the urban space is very, very important component. Now there are lot of issues going on, like our IG sir was mentioning about Gaja. In fact, it was very unfortunate that I was there during that period. Like it was a very devastating kind of scenario. Almost 4 districts were completely damaged by the Gaja cyclone. Not less than 50 lakh coconut trees got uprooted from the farmers' field. From our own plantations also almost around 3 lakh tea trees got uprooted. So it was a heart-rending scene, and for the first 3 months even electricity was not given. So such a kind of very damaging disaster happened during that time, and people suffered. In fact, 3-4 districts got very seriously affected, and we were looking after rescue, relief and rehabilitation. So almost it took nearly 6 months for all the district administration to bring back the condition to near normalcy. So I personally visited many villages. In fact, we went with a lot of food items, went with a lot of milk packets and medicines. But many people, they were asking cell phone charge. They were asking, because it was complete dark. Almost 1,40,000 electric posts got damaged. And there was no electricity for almost 3 months. So hats off to our electricity department. Within 3 months, we were able to bring electric post and restore the normalcy, bring back the electricity. And it was a really humongous task. We have to appreciate the electricity department. They bought all the electric poles from adjoining Andhra Pradesh, and almost 10,000 people worked around the clock. So why I am mentioning this, these disasters of this magnitude earlier used to happen once in 20 years or maybe once in 40 years. Now they are happening on a very frequent pace. Like you call it like Ogi, there was Gaja, there was Agni. So many disasters happened regularly. It is happening now. So it is no longer a hypothetical concept. Climate change is no longer a hypothetical concept which is being discussed in the elite scientific forum, but now it is happening in front of our own eyes. So it is not even sparing people living in the higher echelons of society. Like recently, one of the very famous Hollywood actor, he was hospitalized due to heat stroke. So even people living in the ivory tower, they are also not spared. In fact, every disaster is a great leveler. So it brings both rich and poor people, all of them at one platform. This I have witnessed in Gaja cyclone. So such kind of disasters are more likely to happen in the future if you are not able to address the environment, issue of environment and climate change. Very rightly pointed out by our IRS friend, though it is a tree planting may look like a localized event, it is something like a ceremonial event, but it is not so. It is having global impact. There is a saying which says that think globally and act locally. So that is what we are doing now. So whatever little thing you are doing, it is not a little thing of course. As our honorable chairman has planted almost 5 lakh trees. That is a great number. In fact, even for Coimbatore district, we have the target of 10 lakh. Last year we completed 7.5 lakh only. So such a huge target we are managing, and individually as a department we are managing so many things. We are having many resources at our disposal, and there is a excellent administrative support we are getting everywhere. In spite of all those things, we are able to plant only 10 lakh trees. But individually, without anybody's support, RVS chairman, he has planted 5 lakh trees. That is a humongous achievement. Hats off to him. And definitely, as requested by our IG sir, definitely I will nominate RVS institution for a state level award. So every year we are giving award for outstanding contribution in the field of environment forest. Definitely this year we will nominate Sal's name and the whole team, not only sir but also the whole team working under him, so that the good work done by them will be definitely recognized and rewarded. So we are all talking about urban forestry. See, forestry is not only restricted to Western Ghats and Eastern Ghats. So we can bring forest even in the town spaces, even places like Coimbatore, highly developed places like even Chennai also. We can have green lung spaces. Like that is what in our Delhi also, we have a place called Delhi Ridge. I think our friends in civil service, they must be aware. So Delhi Ridge, they are putting all the efforts to conserve the biodiversity within the Delhi. Similarly, they have got green space in Mumbai also. They have got a national park right in the middle of Mumbai.
we ourselves in Chennai, we have a Gindi National Park. Like that, why not we have our own biodiversity hotspot in Coimbatore itself? So we have excellent project. Now we are gearing up to develop a biodiversity park near Sugunapuram. I already requested your chairman. Chairman also kind enough to support us. Almost 65 acres of barren land is available. Some 25,000 trees have been planted already. So sir, our chairman sir has kindly consented to help us, and we are definitely going to convert that particular area into a biodiversity park so that everyone should feel part of the journey. So it is not, afforestation is not the exclusive duty of forest department. Every one of us can contribute. So this is a classical example. Previous meeting I attended in one of the education institution, one TNSTC bus conductor, he has planted more than 3 lakh trees. So now people are willing to be a partner with the forest department. It is a great thing. In fact, we love to have partnership with each and every one of you who are really interested in forest and wildlife. So this urban forestry is having extraordinary scope. Some time ago I read in Bangalore, like even in your home also, if you want to raise a Miyawaki forest or a small garden, there are consultancies available, there are people available, they will come to your home. Only thing is you have to open up your gates. They will come and plant for you and give advice, technical advice, so that you can maintain the green space, so that you can create your own Miyawaki forest around your home. It is not necessary that creation of forest should have a large area, like 100 square kilometer, 100 acres. It is not necessary. Even in your home also, you can raise a green space. That is always possible. Excellent models are already available in Bangalore. Similarly, we want to develop our own model in Coimbatore also. So Coimbatore, we can very well call it as a green capital. Like a lot of people are interested in forest and wildlife issues, especially media. They are supporting us all along. Every one of us, we are adequately sensitized, adequately well informed. So I am really feeling proud to be conservator here. In fact, nowhere in India you can see such a mass support for greening activities like this. So with these few words, I would like to congratulate all the people who are assembled here, especially the graduates, student community. They have actively participated in spite of hot sun and all these things, all the hardship. You have done a marvelous work. Many congratulations to you. So on behalf of Forest Department, any amount of thanksgiving would be insufficient to show our gratitude. So on this wonderful occasion, I would like to thank every one of you and wish you all the best and great career and future ahead. Thank you very much for this wonderful opportunity. Now we kindly invite Dr. N. Prasanna Devi Madam, Medical Superintendent, Professor and HOD, Department of Obstetrics and Gynecology, RVS Homeopathy Medical College and Hospital, who has 20 years of professional experience in homeopathic medical field and 15 years of teaching experience as a professor in RVS Homeopathic Medical College and Hospital. We welcome you, ma'am, for proposing the vote of thanks. A warm good morning to one and all gathered here. Thank you is such a prayer that cannot be seen or touched. It must be felt by the heart. I feel honored and privileged to get an opportunity to propose a vote of thanks on this auspicious occasion. First of all, I thank our Honorable Chairman, Vijay Shri Dr. K.V. Kuppusamy Ayya. மண்ணில் உயிர் வாழ மழைநீர் தேவை. மழைநீர் மண்ணில் பொழிந்திட மரங்கள் தேவை. அத்தகைய தேவையை உணர்ந்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை தன் பிள்ளைகளாக வளர்த்த பெருமை இம்மகானையே சேரும். தன் கடின உழைப்பால் உயர்ந்தவர் இவரே. ஊருக்காக உழைத்த உத்தமரும் இவரே. நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரே. தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து RVS கல்வி அறக்கட்டளையின் தந்தையாகவும் பல லட்சக்கணக்கான மரங்களை வளர்த்து பசுமை நாயகனாகவும் வாழ்ந்து வருகிறார். வாழ்த்த வயதில்லை ஐயா, வணங்குகிறேன். Thank you so much, Ayya, for supporting and organizing this grand tree planting drive. On behalf of RVS Group of Institution, I express my most sincere gratitude to Conservator of Forest and Field Director, Animalai Tiger Reserve, Coimbatore, to S. Ramasubramanian, IFS Sir, a legend of Forest Department, who kindly consented to be the chief guest today. Sir, your gracious presence and inspired words will motivate our students for the new beginning. Thank you so much, sir. Next, my sincere thanks to Thiru Prabhakaran, Field Director, Bandapur,
Tiger Reserve, Karnataka, who is the first forest officer to climb the Mount Everest and brand ambassador of Karnataka state. Since all the students are looking forward for your guidance and support and also waiting to hear your motivational speech, sir. Thank you so much. Next, our most sincere thanks to Thiru N. Jayaraj, IFS District Forest Officer, Coimbatore Division. He is very simple and kind-hearted person. He helped us for providing more than 30,000 free tree sampling through Green Tamil Nadu Mission and Nahai project. Thank you so much, sir. We are grateful to the Commissioner Coimbatore Corporation, Thiru M. Sivaguru Prabhakaran, IAS, sir. In spite of his busy schedule, he is not able to come here. Thank you, sir. Our heartfelt thanks to Deputy Director, Coimbatore Zone, Thiru S. Prabhakaran, IFS. Your valuable presence and inspiring words helps the students to plant the trees and importance of plantation. Thank you, sir. We really grateful to organizing committee, Thiru G. Vijay Kumar, Assistant Conservator Officer, Dr. K. Jayachandran, Forest Range Officer, Thiru K. Prabhakaran, Thiru Ranchit, Forest Range Officer, and Ms. Priya, Forest Range Officer. With their dedicated work, also friendly approach, strong support and encouragement to us, all these things made this event in a grand success. Thank you so much, sir and madam. I take this opportunity to thank our management, Chief Executive Officer Mr. Ramesh sir, Chief Finance Officer Mr. Kandasamy sir, Advisor to Honorable Chairman Mr. Badri sir, Chief Administrative Officer Mr. Pari sir, Executive Director Mr. C. Watson sir, Trustee Mr. Padachandra sir, Engineer sir, APRO sir, Mr. Stella Madam, Chief Security Officer, Data Center, Sound System, Electrical Department, Agricultural Department, Mr. Ram Kumar and Mr. Raj Kumar, Civil and Construction Department. My special thanks to NCC team captain Mr. Deepak Kumar, NSS team, all principals and directors and staff. The able and dynamic relationship really infused to encourage new energy and the drive in the entire function with a great success. Thank you so much, all of you. My sincere thanks to All India Radio, Mr. P. Ramesh Kumar, Program Executive Officer and Joint Director and VJs. Then I Press Media Club Coimbatore and Sulur Media Zone, Mr. Suresh Kumar for covering the entire event. And I also thank Forest Department staff, Coimbatore Extension, Mr. Manika Vasagam, Mr. Tyagarajan, Mr. Pratik, Mrs. Kausalya and Mr. Ashok. Last but not least, my dear lovable students who voluntarily and enthusiastically planted the tree sampling. I am ending my speech with one quote. Maram மனிதனின் சுவாசம், மரம் பறவைகளின் சரணாலயம், மரம் வழிப்போக்கரின் கூடாரம், மரம் பழங்கள் தரும், சுவாசம் தரும், நிழல் தரும், மழை தரும், மரம் மனிதன் இறுதி வரை கூடவே வரும். Plant at least one tree in our lifetime. மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.